நம்ம இந்த வீடியோல ஓடிஜி மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம கீ பட்டர் ஆயில் இது மூணும் சேர்க்காம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயை பயன்படுத்தி டேஸ்டான தேங்காய் கேக் வீட்லயே குக்கர்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். ஃபர்ஸ்ட் இந்த கேக் ரெசிபி செய்யறதுக்காக ட்ரையான ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜார் கப்ல மெஷரிங் கப்பால 3/4 கப் அளவிற்கு சர்க்கரை, இது கூட 2 முழு ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடரா இந்த மாதிரி அரைச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த சர்க்கரை பொடி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு அகலமான மிக்சிங் பவுல்ல 3 முட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவை நீக்க வேணாம், மஞ்சள் கருவோடவே இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விஸ்க் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்க்கை யூஸ் பண்ணிட்டு இது ரெண்டுமே நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்மூத்தா பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கேக்குமே நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாவே இருக்கும். அடுத்ததா நம்ம பொடிச்சு வச்சிருந்த சர்க்கரை பொடியை இது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்கால 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃபைனா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருந்தோம்ல சர்க்கரை பொடி அது நல்லா கரைஞ்சிட்டு இது போல ஒரு லூஸான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல்ல 1 கப் தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை மட்டும் இதுல சேர்த்திருக்கேன். அடுத்ததா மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு நல்லா கருப்பு ஓடு இல்லாத மாதிரி வெண்மையான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சமயத்துல இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப லூஸா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது தடதடன்னு தண்ணி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு அதாவது 250 ml கப்பால 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதுல சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா மைதாவுக்கு பதிலா கோதுமை மாவை 2 கப் அளவுக்கு இதுல தாராளமா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாருங்க மாவு கொஞ்சம் கட்டிப்பட்டு இந்த மாதிரியான கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துட்டு இது போல ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். இதுதான் கோகனட் கேக் பேட்டரோட ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பேட்டர் ரெடி. அடுத்ததா உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் டின் இருந்தா எடுத்துக்கோங்க. கேக் டின் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்துல அது உள்ள கொஞ்சமா நெய்யோ ஆயிலையோ சேர்த்து இது போல நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு டின்னுக்குள்ள கொஞ்சமா மைதாவோ இல்லைன்னா நீங்க கோதுமை மாவை யூஸ் பண்றீங்கன்னா கோதுமை மாவையோ இது உள்ள தூவிட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்ப டின்னுல நம்ம ரெடியா வச்சிருக்க கேக் பேட்டரை உள்ள சேர்த்துருங்க. நம்ம இந்த கேக் பேட்டர்ல கீயோ ஆயிலோ பட்டரோ கண்டிப்பா சேர்க்கல. டின்னுல மட்டும் தான் கொஞ்சமா ஆயில சேர்த்து கிரீஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரஷர் குக்கரை கேஸ்கட் விசில் இது ரெண்டும் இல்லாம மூடி போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி தயாரா வச்சிருக்கேன். இப்போ குக்கர் நல்லா பர்ஃபெக்டா ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இது உள்ள இது போல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஸ்டாண்ட் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டின்னை உள்ள வச்சுட்டு இப்ப குக்கரோட லிட்ல கேஸ்கட் விசில் இது ரெண்டுமே சேர்க்காம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல 40 to 45 மினிட்ஸ்க்கு இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா கரெக்டா 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த பிரஷர் குக்கரோட லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கறேன். இந்த சமயத்துல கேக் நல்லா பர்ஃபெக்டா வெந்து வந்துருச்சு. இதை செக் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான டூல இந்த கேக் அடி வரைக்கும் உள்ள விட்டு எடுத்து பாத்தீங்கன்னா டூல்ஸ்ல பிசு பிசுன்னு கேக்கோட மாவு ஒட்டக்கூடாது. அப்பதான் இது பர்ஃபெக்டான பதத்துல வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். வெந்து இந்த கேக்கை வெளியில எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா கேக்கோட டாப் லேயர்ல கொஞ்சமா ஹனி அப்படி இல்லைன்னா சுகர் வாட்டர் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி பிரஷால கிரீஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால கேக்கோட டாப் லேயர் நல்ல மாய்ஸ்சர் ஆகும். அதே சமயம் கேக் மேல ரொம்ப வரவரன்னு இல்லாமையும் இருக்கும். இப்போ கேக் ரெடி. இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல இந்த கேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா டின்னுக்குள்ள வச்சு இந்த கேக்கை இந்த மாதிரியான ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்க அதை அப்படியே டீமோல்டு பண்ணி கட் பண்றதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஃபைனலா அருமையான சுவையில தேங்காய் கேக் ரெடி. ஓடிஜி மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம வீட்ல ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல பிரஷர் குக்கர்ல ஈஸியான முறையில செஞ்சிடலாம். அதுவும் ஆயில் பட்டர் கீ இல்லாம இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த கேக் ரெசிபியை உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.